ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இந்த கரண்ட் வேர்ல்டில் மனுஷங்களுக்கு ரொம்ப 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 பெரிய பிரச்சனை ரிலேஷன்ஷிப். காசு எப்படியோ கடனை உடனே வாங்கி சரி பண்ணிடுறாங்க, எப்படியோ படித்து மேலே வந்துடுறாங்க, ஜாப் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் பீப்புள் ஹார்ட் ப்ரோக்கனாகவே இருக்காங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் டோன்ட் கேர்னு அவங்க இன்னும் பல ஹார்ட்ஸை பிரேக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். அதாவது நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பை நம்ம அவங்க மேலே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கா, அவங்க அதை மதிக்கிறாங்களா, ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அன்பு தியாகத்தோடு சேர்ந்தது, எதிர்பார்க்காம அன்பு வைக்கணும், பிளா 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 எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பண்ண வேண்டியது அடுத்தவங்க மேலே இல்லை, உங்கள் மேலே நீங்கள் அன்கண்டிஷ்னல் லவ் வைங்க, உங்களுக்கு நீங்கள் அன்கண்டிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் அடுத்தவங்கன்னு வந்துட்டால் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க அன்பாகட்டும், பாசமாகட்டும், நம்பிக்கையாகட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது யாரை வேணால் இருக்கலாம். அது பேரண்ட்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ். அது உங்களோட பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். பட் பிச்சை போடுறதையே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப மேலான விஷயம் அன்பு. ஸோ அந்த அன்பை நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோங்கிறத ரொம்ப ரொம்ப யோசிங்க. அன்பை நீங்கள் கண்மூடித்தனமாக கொடுத்தீங்கன்னா காயப்படுறதுக்கு தயாராக இருங்க. யாருமே அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்களோட செயல்கள் உங்களை காயப்படுத்துதான்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அட்ரினலின் ரஷ் வரணும், ஒரு வின் பண்ண ஒரு ஃபீல் வரணும், அதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆனால் do they mean it? God knows. ஸோ கண்மூடித்தனமாக நீங்கள் பண்ணுற எந்த விஷயங்களும் உங்களோட மனசோட கலகத்தில் தான் முடியுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ் பவுண்ட்ரிஸ். யாராக வேணால் இருக்கட்டும், உங்களை தவிர யாருமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடாது, உங்களை தவிர யாருக்குமே நீங்கள் 100% சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது, உங்களை தவிர யார் மேலேயும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கையோ பாசமோ வைக்கக்கூடாது. ஒழுங்காக பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருங்க. உங்களுக்கு என்ன, உங்கள் மனசுக்கு என்ன அமைதி கொடுக்குது, உங்கள் மனசுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குது, இதை பற்றி மட்டும் யோசிங்க. அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது உங்கள் வேலை தான், அவங்களோட வேலை. உங்களை பற்றி யோசிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு உங்களை தவிர யாருமே இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் மேலே மட்டும் உங்களோட அக்கறையும், உங்களோட ஒரு நம்பிக்கையும், உங்களோட அன்பையும் வைங்க. மித்தவங்க மேலெல்லாம் வெறுப்பை காட்டுங்கன்னு சொல்லலை, பட் லேர்ன் டு ஹேவ் பவுண்ட்ரிஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அது மட்டும்தான் உங்களை வாழ்க்கையில் சந்தோஷமாக வைக்கும். இன்றைக்கி தான் மண்டே. ஸோ இந்த மண்டே அன்றைக்கிலேருந்து இது பண்ண ஆரம்பிங்க. இந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.